ஏட்டி, நாய்க்குட்டிய புடிச்சு எங்க இருந்து தூக்கிட்டு வர? எங்க அம்மா பார்த்தா உண்டு இல்லைன்னு ஆக்கிரும். ஏமுட்டி இந்த வேலைய பாக்குற? ஏனுங்க மாமாய், வாயில்ல ஜீவன் அப்படியே கார்ல அடிபட்டு கீழே விழுந்து கிடந்துச்சு. நான் தான் டாக்டர் கிட்ட தூக்கிட்டு போய் அப்படியே கெட்டு போட்டு தூக்கிட்டு வரேன். என்கிட்ட எப்படி ஒட்டிக்கிச்சு பாத்தியா மாமோய்? ஏன் பச்சைக்கிளி மாமோய், அதுவும் ஒரு ஜீவன் தானே, எப்படி விட முடியும்? ஐயோய், இந்த நாயே அடிபட்டு கிடந்தது ஹோய். உனக்காக அம்மா தூக்கிட்டு வந்திருக்கேன் ஹோய். இனி நம்ம வீட்ல தான் இருக்கும் ஹோய். இல்ல, அவதான் லூசு மாதிரி சொல்லிட்டு இருக்கானா? நீ வேற. எங்க ஆத்தா வந்தா கிளியா கிளிக்கும் பாத்துக்க. பாவி மவளே, ஆளை காணுமேனு பார்த்தா நாய்க்குட்டியோட வந்துலாம் நிக்கிறா. இவளுக்கே தெண்ட கருமாந்திரத்துக்கு சோறு போட வேண்டியதா இருக்கு. இதுல நாய் ஒரு கேடா? என்னடா ஹோ ஹோய் ஹோய் ஹோய்னு சத்தம் கேக்குதுன்னு இங்க வந்து பார்த்த பிறகுதானே தெரியுது. என்னடி கூத்திது? சும்மா இருக்க மாட்டேன். எங்க அம்மாவே நல்ல காரியம் பண்ணிருக்கு தெரியுமா? நாய் அடிபட்டு ரோட்ல கிடந்துச்சான், அதான் தூக்கிட்டு வந்திருக்கு. நீ என்னன்னா குய்யா முடியும்னு கத்திக்கிட்டு இருக்க? எடு விளக்க மாட்டேன். கேக்குறவன் கேனையனா இருந்தா எலி ஏரோப்ளேன் ஓட்டுமா? அந்த கதையால இருக்கு இவன் கதை. இவ அப்பனுக்கும் இவளுக்குமே தெண்ட கருமாந்திரத்துக்கு சோறு போட வேண்டியதா இருக்கு. இந்த லட்சணத்துல நாய் ஒரு கேடு. என் மவன் உழைப்ப எத்தனை பேரு இப்படி சொரண்டி திம்பிய? என்னல என்ன பார்த்து முறையோன்னு முறைக்கிறியே? என்னத்துக்கு? மரியாதையா கொண்டு உங்க ஆத்தால நாயை கொண்டு எங்கேயாவது விட்டுட்டு வீட்டுக்குள்ள வர சொல்லு. இல்ல நடக்கிறதே வேற. எங்க அம்மா கொண்டு நாயை கொண்டு எங்கேயாவது விட்டுட்டு வர சொல்றேன். ஆனா இந்த வீட்டுல நீ இருக்க கூடாது. பரவாயில்லையா? ஏன் எங்க அப்பா சம்பாத்தியம் பண்ணி உனக்கு கொடுக்கலாம், உன் மகனுக்கும் கொடுக்கணுமா? இங்க இருந்து சோத்து பானை என்னத்து குழம்பு பானையும் தூக்கிட்டு ஓடினியே எப்படி? எப்படின்னு கேக்குறேன். எம்புட்டு இருந்தா பேரம் பேத்திய பட்னியா கிடப்பான்னு கூட நினைக்காம மடுமான் பட்னியா கிடப்பான்னு இங்க இருந்து சோத்தையும் குழம்பையும் தூக்கிட்டு ஓடினேன். இப்போ உனக்கு ஒரு நாய் கொஞ்சோண்டு சோத்து தின்னா உனக்கு அது பெரிய பாவமாயிரும். அப்படித்தானே? இங்க பாராச்சி, அந்த நாய் வீட்டுல இருக்கணும்னா நீ இருக்கலாம். அந்த நாயை வெளியே கொண்டு விடணும்னா நீ போய் உன் மாமா வீட்டுல குத்த வச்சுக்கோ. ஏலே, 5 அறிவு படிச்ச நாயோ 6 அறிவு படிச்ச மனுஷியோ உனக்கு ஒன்னால? 5 அறிவு படிச்ச நாய்க்கு கூட கொஞ்சம் நன்றி ஒண்ணு இருக்கு. ஆனா இந்த 6 அறிவு படிச்ச மனுஷன் இருக்கானே, அவனுக்கு 6வது அறிவுன்னு ஒண்ண வச்சு கடைசில அவன் தான் நன்றி இல்லாம இருக்கான். பெத்த பிள்ளைய தூக்கி ரோட்ல போட்டுட்டு ஓடி போயிடுறான். ஆனா நாய் அப்படியா? பிள்ளையில கூட பக்கத்துல இருந்து பாதுகாக்கு தெரியுமில? என்ன முழிக்கிற? யோசிச்சு பாத்தியா? போன மாசம் தெருவுல ஒரு பிள்ளைய குப்பை தொட்டியில போட்டுட்டு போனவளே, ஒரு நாய் யாராவது அதை தூக்குற வரைக்கும் கொலகொலன்னு கொலிச்சு அங்கிட்ட இங்கிட்ட சுத்தி அந்த குழந்தைய யாரும் கச்சிட கூடாதுன்னு எம்பூட்டு சுத்தி வந்துச்சு. நீ கூட சொன்னியே மனுஷனுக்கு தான் நன்றின்னு ஒண்ணு இல்ல, தூக்கி குப்பை தொட்டியில போட்டு பெத்தவா ஓடி போயிட்டா. ஆனா அந்த பிள்ளைய இந்த நாய் எவ்வளவு பத்திரமா பாதுகாக்கு. இந்த நாய்க்கு இருக்கிற நன்றி கூட மனுஷ பையலுக்கு இல்லன்னு ஏசினியே மறந்துட்டோ? ஆமால பெரிய ஆமால கண்டுபிடிச்சிட்டா. இங்க பாரு, அந்த நாய் நமக்கு நன்றி உள்ளதா இருக்கும். அது பசாட்டி நீ தின்னுட்டு போடுற கொஞ்சோண்டு சோத்தை திங்கியும் ஒரு ஓரமா எண்ணிட்டு போகுது. உனக்கு என்ன கரைச்சே பண்ணு போகுது? இங்க பாரு, நாயை இப்ப வீட்டுக்குள்ள சேர்க்கலாமா வேண்டாமா? இல்ல ஐயா, என்ன மன்னிச்சிரு. என் மருமவளே, நான் சொன்னதை தப்பா எடுத்துக்காத. கொண்டுட்டு போ, நாயை உள்ள கொண்டு வாழ. இல்ல அண்ணே, ஆச்சிக்கு புத்தி வந்துட்டு போல. ஏட்டி சுக்கி, சும்மா இருட்டி. ஆச்சி பேசிக்கலி கொஞ்சம் நல்லவதான். ஆனா அப்பப்பா டெரர் ஆயிடுவா தெரியுமா? ஏ அத்தையோ, நிஜமாவா சொல்றியே? நாய்க்குட்டியே உள்ள கொண்டுட்டு போட்டா உங்க பேரையே இதுக்கு வைக்கட்டாத்தே. ஏமா, அது ஆம்பளை நாயா பொம்பளை நாயான்னு கூட பார்க்கல. அதுக்குள்ளேயும் பாரிஜாத பருவதம்னு வைக்க போறியா? ஏலே, பொம்பளை நாய்க்குட்டியா இருந்தா பாரிஜாத பர்வதம், ஆம்பளை நாயா இருந்தா பாண்டிய நாட்டு தங்கம். ஏடி, இப்படி பேரை விட்டாதான் நாயை கிழிக்கிற மாதிரி மாமியால கிழிக்கலான்னு ஐடியா பண்ணுதியா? ஐயோ, என்னத்த சொல்றியே? நான் உங்க பேச்ச எப்போ தட்டவே மாட்டேன். சரி அத வீட்டுக்குள்ள கொண்டுட்டு போய் கொஞ்சம் பால் வை.
ஆ சரிங்க அத்தை. அடேங்கப்பா, நீ அது எப்படி நாய்க்கு பாலெல்லாம் கொடுக்க சம்மதிச்சிட்ட? ஏலே, அதுவும் ஒரு ஜீவன் தானே. உன் பேச்ச கேட்ட பிறகுதான் எனக்கே புத்தி வந்துச்சு. அது எங்க போகும், பாவம், நம்ம கூட இருந்துட்டு போட்டோம். எம்மா உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் ஆச்சரியமாவும் இருக்குமா. எல்லாத்துக்கும் காரணம் ஐயாதான், தெரியும்ல? ஆமால, எங்க அம்மா மாறதுக்கு காரணமே நீதான். சரி சரி, சோத்த பொங்கி வச்சிருக்கேன், சாப்பிட வாங்க.